நம்மள பாதி பேருக்கு பாகக்காய் அப்படின்னாலே வந்து பிடிக்கவே பிடிக்காது. பேர கேட்டாலே தெறிச்சு ஓடுவாங்க. அவ்வளோ கசப்பா இருக்கும். இன்னைக்கு வந்து இந்த வீடியோல வந்துட்டு பாவக்காய் வந்து கசப்பே இல்லாம வந்துட்டு எப்படி வந்து செய்றது அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். இது வந்து ஆந்திரா ஸ்பெஷல். ஸோ இதுக்கு முதல்ல வந்துட்டு பாவக்காய வந்து நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி உள்ள இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இத வந்து உப்பு, மஞ்சள் தூள், தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் to 45 மினிட்ஸ் நல்லா வந்து சோக் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு வந்து இப்போ அது ஒரு ஓரமா வச்சுட்டு இதுக்கு வந்து மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணலாம். கடலைப்பருப்பு, சீரகம், கொத்தமல்லி, வரமல்லி, அப்புறம் வந்து கடலைப்பருப்பு இது எல்லாமே வந்து நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு தண்ணி எடுத்து வச்சுட்டு காரத்துக்கு தேவையான வரமிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் வந்துட்டு 4-5 பல் பூண்டு, பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 பத்து வந்துட்டு வெங்காயம் இதையும் நல்லா வந்துட்டு வறுத்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. இப்போ வந்து பாவக்காய் வந்து எண்ணெய் விட்டு அதில் நல்லா இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டு இதை வந்து அந்த பாவக்காய் இருக்கு இல்லையா அந்த ஹோலில் வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டஃப் பண்ண முடிஞ்சால் ஸ்டஃப் பண்ணுங்க, இல்லைன்னா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் வந்து அந்த மசாலையும் நல்லா வெந்து வரணும். நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா வந்துட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வந்து லைட்டாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை வந்துட்டு ஒயிட் ரைஸ்க்கு சுட சுட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இதை ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்ப செஞ்சு கொடுங்க, எப்போ செஞ்சு தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கசப்பு வந்து இருக்காதுன்னு சொல்ல முடியாது, கசப்பு இருக்கும். பட் ஆனால் அவ்வளோ வந்து கசப்பு இருக்காது. மறக்காமல் வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். Until then, see you. Bye bye.